ஒரு விஷயம் வந்து ஆர் ஒரு இவெண்ட் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நடந்திருக்கு ஆர் நடந்துட்டே இருக்கு. இதை டிஸ்கிரைப் பண்ண போது நம்ம எந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணோம், எஸ்பெஷலி ரிலேட்டட் டு டைம், இன்னைக்கு அதான் பார்க்க போகிறோம். ஹாய், ஐம் ஸ்னேஹா, வெல்கம் டு Capshine. Capshine is a revolutionary learner together English fluency program. Capshineோட இங்கிலீஷ் கற்றுக்கிறது easy, quick, fun, affordable and effective. We promise a brand new you in 6 months or less. Okay, so time. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னெல்லாம் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் டைம் ரிலேட்டட். ஃபார், எவர், ஆல்ரெடி, நெவர், சின்ஸ், எட். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரு பர்டிகுலர் கான்டெக்ஸ்ட் இருக்குது. அதை நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, we use these words to say for how long or when something happened. அதாவது எவ்வளோ நாளா ஆர் எப்போ அது நடந்தது ஆர் நடந்ததா அது மீன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த adverbs எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபார். நம்ம ஃபார்ன்ற அந்த வார்த்தையை எப்போ யூஸ் பண்ணோம்? யூஸ் ஃபார் டு டெல் ஹவு லாங் an action or event has lasted. எவ்வளோ டைம் எடுத்தது அந்த ஒரு பர்டிகுலர் இவெண்ட் நடந்து ஆர் இருந்து. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், I have lived in Chicago for 7 years. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சிகாகோவில் வந்து 7 இயர்ஸாக இருந்திருக்காங்கன்றது வந்து நம்மளுக்கு புரிஞ்சுது. ஸோ நம்ம ஃபார் யூஸ் பண்ண உடனே நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். இங்கே வந்து நம்ம டேட் மென்ஷன் பண்ணல, எவ்வளோ நாளாக, அதாவது எவ்வளோ பீரியட் ஆஃப் டைமுக்கு அது நடந்ததுன்றதை வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ I have lived in Chicago for so many years, for so many months or for so many days. That is what we have to describe here. அடுத்தது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு குயிக்காக வந்து Capshine 30-day ஃப்ரீ ட்ரையல் பற்றி சொல்லிடுறேன். இட்ஸ் an excellent platform for you to develop English. நீங்கள் வந்து இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கராக ஆகலாம். ஏன்னா இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து இட்ஸ் டிசைன் டு ஹெல்ப் யூ கெட் டு யுவர் டெஸ்டினேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ஸ்பீக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, லைவ் கிளாஸஸ் இருக்குது, டெய்லி மைக்ரோ லெசன்ஸும் இருக்குது. உங்களுக்கு ஒரு பர்சனல் கோச் வந்து எப்போல்லாம் உங்களுக்கு வேணுமோ வந்து கஸ்டமைஸ் ஃபீட்பேக்கும் தராங்க. நீங்களே வந்து எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத மந்த்லி ட்ராக்கரில் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இது எங்கே வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா, வெயிட் ஃபார் இட், I'll tell you at the end of the video. ஓகே, சின்ஸ்ன்ற அந்த வார்த்தை நம்ம எப்போ யூஸ் பண்ணோம்? யூஸ் சின்ஸ் டு டெல் when an ongoing action or event started. இப்போலேருந்து அந்த ஒரு இவெண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த விஷயத்தை நம்ம இங்கே மீன் பண்ணுறோம். ஸோ டு டெல் when an ongoing action or event started. ஓகே, இப்போ நடந்துகிட்டே இருக்கு இந்த இவெண்ட்டு, அது எப்போ ஆரம்பிச்சது ஆர் ஒரு இவெண்ட் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்றது வந்து நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுறோம். I have been studying medicine since 2008. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சின்ஸ்ன்னு போட்டுட்டு ஒரு இயரை மென்ஷன் பண்ணுறோம். ஃபார் 2018 அப்படின்னு, சாரி 2018, ஃபார் 2018 போட போது நம்ம இங்கே வந்து ஃபார் யூஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த சென்டென்ஸ் தப்பாக இருக்கும். ஏன்னா I have been studying medicine for so many yearsன்னு சொல்லலாம். ஆனால் சின்ஸ்ன்னு நம்ம சொல்ல போது ஒரு பர்டிகுலர் இயர் ஆர் மந்த் ஆர் டைம் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ தட் இஸ் சின்ஸோட யூசேஜ். அதாவது இந்த விஷயம் நடந்தது வந்து இந்த இடத்துல ஆரம்பிச்சதுன்றதை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு we should say since. ஓகே, yet. Use yet to ask whether an action or event has been completed up to then. Okay, example, has the construction work finished yet? அது முடிஞ்சதா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து we can say yet. So to ask whether an action or an event has completed up to then. இப்போ நம்ம இருக்கோம், ஒரு வேலை ஆல்ரெடி ஒன்று ஆரம்பிச்சிருக்கு, அது முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்க போது we can say yet. ஓகே, ஆல்ரெடி வந்து அதே கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணலாம். யூஸ் ஆல்ரெடி டு சே that an action or event has been completed up to then. I have already signed all the documents. நான் வந்து ஏற்கனவே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு we can say already. ஸோ இந்த விஷயம் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல we can say already. Ever. இது நடந்து இப்போ எப்பயாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்க போது we can say ever. So use ever to ask if an action or event has happened in the past or not. அதாவது இந்த நடந்துதா இல்லையா பாஸ்ட்ல, எப்போவாது நடந்ததா அப்படின்னு கேட்கும்போது we can say ever. So for example, has it ever rained
during the summer months. எப்பவாவது ஒரு வாட்டியாவது நடந்திருக்கா? ஸோ அதுக்கு வந்து we can say ever. நெக்ஸ்ட் வந்து never. சேம் திங் பட் நடக்கலைன்றது சொல்கிறதுக்கு. ஓகே, டு சே தட் an action or event hasn't happened in the past. ஓகே, ஐ ஹவ் நெவர் கான் ஸ்விம்மிங் இன் தி ஓஷன். நான் அது வந்து பண்ணதே இல்லை இது வரைக்கும். ஸோ அந்த என்னோட ஃபுல் டைம் பீரியடில் நான் இது பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு we can say never. ஓகே, ஸோ ஒரு சின்ன பாப் குவிஸ் நீங்களும் பாருங்கள். பாஸ் பண்ணிவிட்டு மேபி யூ கேன் செக் தி ஆன்சர்ஸ் ஆல்சோ. ஸோ ஹாவ் யூ blank விசிட்டட் பாரிஸ் சின்ஸ், ஃபார், எவர், yet, இதில் எது கரெக்டு? எப்போவாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போயிருக்கீங்களான்ற மாதிரி தான் வந்து இந்த கேள்வி வந்து நம்மளுக்கு புரியுது. ஸோ we should say ever. Have you ever visited Paris? Second one, this shop has been here dash the World War II happened. அதாவது இந்த பீரியட்லேருந்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன சொல்லணும்? Since. This shop has been here since the World War II happened. அந்த டைம்லேருந்து இருக்கு அப்படின்னு சொல்லும் போது we can say since. The mechanic has dash fixed my car. இது வந்து past tenseல இருக்கு, which means something has already happened. So already. That's it. I hope உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு Capshine 30-day ஃப்ரீ ட்ரையல் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா capshine.com இல்லை Capshine ஆப் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. உங்களுக்கு 30-day ஃப்ரீ ட்ரையல் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. உடனே போய் டவுன்லோட் பண்ணி சூப்பராக இங்கிலீஷ் பேசுங்க. தேங்க்யூ.